நாம இன்னைக்கு செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கும்போது என்னென்ன பார்க்கணும், எப்படி இருந்தா வாங்கலாம், எப்படி இருந்தா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோல இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இந்த பாருங்க, ஆப்பிள் மொபைலை தவிர்த்து மற்ற எல்லா பிராண்டுக்கும் வந்து நம்ம இப்போ பொதுவாக தான் வந்து சொல்ல போறோம். பாருங்க, எந்த பிராண்டா இருந்தாலும் சின்ன டிஸ்பிளேலேருந்து பெரிய டிஸ்பிளேயா இருந்தாலும் பொதுவாக தான் நம்ம வந்து பார்த்து வாங்கணும். அதில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல வந்து பார்ப்போம். முதல்ல இந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல் வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பழைய மாடலாக இருக்கும், சின்ன மொபைலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாடலாக இருக்குன்னு சொல்லி வாங்குவாங்க. இது வந்து புது வெர்ஷன் வரும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் வந்து பழைய ஃபோனை போட்டுட்டு புது ஃபோன், அதாவது பெரிய ஆண்ட்ராய்டு ஃபோன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் மொபைல் வந்து ப்ராப்ளம்னாலே எல்லா இதுவும் சொல்லலாம். டிஸ்பிளே உடஞ்சிருச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள போர்டு ப்ராப்ளம் ஆகிட்டு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு அந்த மாதிரி சார்ஜ் ஏறல, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதை பொறுத்து இது வந்து விலை கொடுப்பாங்க. கொடுத்துக்கிட்டு புது ஃபோன் வாங்கினா மொத்தத்தில் வந்து ப்ராப்ளம் வந்தாலே வந்து விலை கொடுத்துக்கிட்டு புதுசு வந்து வாங்குவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா களவு மொபைலும் வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் மொபைல், எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோன்லலாம் நிறைய டூப்ளிகேட் இருக்கும், எம்ஐயில் வந்திருக்கு, அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. பாருங்கள், இது வந்து ஒரு சாம்சங் ஃபோனு. பார்த்தீங்கன்னா இது ஒரு சாம்சங் ஃபோனு. எல்லாம் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்குது. ஆனால் வந்து டிஸ்பிளே மாற்ற வந்தது. திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே பாருங்கள், இது வந்து சைனா செட்டு. ஃப்ரண்டில் நீட்டாக சாம்சங் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டில் ஓஎஸ் எல்லாம் இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பேட்டரியை கலத்தலான்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து சைனா செட்டு. மேக்ஸிமம் சாம்சங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பாருங்கள், இது ஒரு சாம்சங் மொபைலு. பாருங்கள், இந்த சாம்சங் மொபைல் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆப்பிள்லாம் நிறைய டூப்ளிகேட் இருக்குது, எம்ஐ இருக்குது. ரெட்மியில் வந்து மேக்ஸிமம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணும்போதே தெரியும் அது ஒரிஜினல் டூப்ளிகேட்டானி. இந்த 4 வழிகளில் வந்து செகண்ட் ஹேண்ட் மொபைல் வருது. இதை எப்படி வந்து நாம் வந்து நல்ல ஃபோன் எது, ரிப்பேர் ஆனது எது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா டேமேஜ். வந்து ஃபிசிக்கல் டேமேஜ், அதாவது கவர் டேமேஜ், டிஸ்பிளே டேமேஜ் அந்த மாதிரி எதாவது இருக்குதான்னு சொல்லி நீட்டாக கிளியராக வந்து செக் பண்ணிடுங்க. பாருங்கள், நீட்டாக கவர் டேமேஜ் அந்த மாதிரி எதாவது இருக்குதா அந்த மாதிரி பாருங்கள். சார்ஜர் பின் டேமேஜ் அந்த மாதிரிலாம் செக் பண்ணுங்கள். பட்டன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நீட்டாக செக் பண்ணிவிடுங்க. வால்யூம் பட்டன், பவர் பட்டன்லாம் நீட்டாக இருக்குதான்னு பார்த்துருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக செக் பண்ணுற மாதிரி சார்ஜ் போட்டு பாருங்கள், சார்ஜர் வந்து கரெக்டாக ஏறுதானி பாருங்கள். அப்புறம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுதா பாருங்கள். சிம் போட்டு காலிங் எல்லாம் வருதானி பாருங்கள். அப்புறம் வந்து வால்யூம் பட்டன், பவர் பட்டன் எல்லாம் வந்து நல்லா நீட்டாக ஒர்க் ஆகுதானி பாருங்கள். கால் பண்ணி பாருங்கள். கால் பண்ணிக்கிட்டு கால் கொடுத்த உடனே இந்த டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகுதானி பாருங்கள். சில நேரம் வந்து சென்சார் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது வந்து ஆஃப் ஆயிரும். அதை மாதிரி பார்க்கணும். அப்புறம் வந்து டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றிருக்கா, இல்லைன்னா டூப்ளிகேட் வந்து மாற்றிருக்காங்களா, இல்லை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், டிஸ்பிளே வந்து இது வந்து உடஞ்சிருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்துருங்க. இந்த டிஸ்பிளே உடஞ்சிருந்து அப்படின்னா நீங்கள் அடுத்தால டிஸ்பிளே செகண்ட் ஹேண்டு மாற்றும்போது அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. ஒரு முறை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அது உடைய தான் செய்யும். யாருக்காவது 2வது மாற்றி உடையாமல் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளே வந்து மாற்றிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு இதோட சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சைடில் பார்த்தாலே தெரியும் டிஸ்பிளே மாற்றினது அப்படின்னா சின்ன கேப்பு, கம் போட்ட மாதிரி ஒரு இது, டிஸ்பிளே அடர்ந்திருந்த மாதிரி அந்த சிம்பிள் எல்லாம் இருக்கும். இதில் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வாங்கும்போது லைட்டாக தான் இந்த மாதிரி கம் போட்ட மாதிரி தெரியும். அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து டிஸ்பிளே மாற்றிருக்கு அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே இது. இது எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இதோட எண்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயும் பேனலுக்கு வந்து எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். இது வந்து டிஸ்பிளே மாற்றலை. ஒருவேளை நீங்கள் டிஸ்பிளே மாற்றினதாக இருந்தால் இந்த டிஸ்பிளேக்கும் பேனலுக்கும் இடையில சின்ன கேப்பு அதிகமாக இருக்கும், இல்லைனா பசை வெளியே தெரிய மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்கு கண்டிப்பாக தெரியும். பாருங்கள், இது வந்து எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குன்னு. அதே இது மாற்றின டிஸ்பிளே வந்து அந்த அளவு மாதிரி இருக்காது. அதையும் காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து டிஸ்பிளே மாற்றின மொபைலு. இதோட பேனலுக்கும் அந்த இதுக்கும் பாருங்கள் இடையில வந்து அந்த அளவுக்கு துல்லியமாக வந்து இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு துல்லியமாக வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. வந்து டிஸ்பிளே மாத்திரனே க்ளீனாக தெரியும். நீங்களே இதே மாதிரி செக் பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் மொபைலுக்கு வந்து வாரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா எப்படி செக் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் வந்து உங்கள் ஃபோன் கான்டாக்டை வந்து ஓப்பன் பண்ணிங்க. அந்த மொபைலில் நீங்கள் எந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்க போகிறீங்களோ அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா *06# அடிச்சிங்கன்னா அந்த மொபைலோட IMEI நம்பர் வந்து வரும். இந்த IMEI நம்பரை வந்து உங்கள் மொபைலில் வந்து வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். ஒரு வெப்சைட்டு இல்லை பார்த்தீங்கன்னா, IMEIcheck.com.
கூகுளில் ஐஎம்ஐ செக் பண்ணி கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், imeicheck.com அந்த மாதிரி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து கேட்க என்டர் யுவர் ஐஎம்ஐ நம்பர்னு வரும். இதில் வந்து நீங்கள் எந்த மொபைல் வாங்க போகிறீங்களோ அந்த மொபைலோட ஐஎம்ஐ நம்பர் வந்து இதில் வந்து என்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய மொபைலில் உள்ள ஐஎம்ஐ நம்பரை வந்து இதில் வந்து என்டர் அடித்து இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணி செக் மீ ஐஎம்ஐ கொடுங்க. பாருங்கள், வந்துருச்சு. மொபைல் வந்து சாம்சங் கேலக்ஸி J7 ப்ரைம். இது மாடல் நம்பர் எல்லாமே வந்திருக்கு. வாரண்டி ஸ்டேட்டஸ் பாருங்கள், அவுட் ஆஃப் வாரண்டி. அதாவது இந்த வாரண்டி வந்து முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். என்னைக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா வாரண்டி எண்டு வந்து 24/12/2018 வந்து முடிஞ்சிட்டு. இது வந்து மொபைலை வந்து உருவாக்கின லொக்கேஷன் வந்து நாடு வந்து பிரேசிலேருந்து உருவாக்கி இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் டேட், இந்த மொபைல் வந்து ப்ரொடக்ஷன் ஆன டேட் வந்து 24/12/2016 வந்து உருவாக்கியிருக்காங்க. கரியர் இது வந்து அங்கேருந்து உருவாக்கி நாட்டுக்கு வந்து ஒரு இது உண்டு, ஒரு கண்ட்ரிக்கு வந்து கண்ட்ரி கோடு இது உண்டு. அதை வந்து ஃபேக்ட்ரி அன்லாக்டு பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்எம்ஏ வந்து பிளாக் லிஸ்ட் வந்து இது வந்து க்ளீனாக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. இதில் வந்து ஐஎம்ஐயில் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வந்து வாரண்டி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இந்த வாரண்டி ஸ்டேட்டஸை பாருங்கள். அவுட் ஆஃப் வாரண்டின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாரண்டி இல்லைன்னே அர்த்தம். வாரண்டின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி இருக்குதுன்னே அர்த்தம். அதனால் நீங்கள் இதை வந்து பார்த்துட வேண்டியது. நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வந்து ரொம்ப பழைய மொபைல் வாங்குறீங்க, 3G மொபைல், ரொம்ப 4G மொபைல், அந்த மாதிரி பழைய மாடலில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த சார்ஜர் வந்து வாங்க இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ வந்திருக்க மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விவோ மொபைலில் உள்ள ஃப்ளாஷ் சார்ஜ் 2.0ங்குது. இந்த மாதிரி ஒரிஜினல் சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேட்டு வாங்குங்க. டூப்ளிகேட் சார்ஜர்னால் வாங்காதுங்க. எதனால அப்படின்னா ஒரிஜினல் சார்ஜரில் போட்டால் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். அந்த மாதிரி மொபைல் வந்து சார்ஜ் நிற்கிறதும் வந்து நல்லா நீட்டாக நிற்கும். உங்கள் மொபைலில் வந்து சார்ஜ் நிற்குதா இல்லையான்னு செக் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நீங்கள் வாங்கக்கூடிய மொபைலில் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போதே சார்ஜர் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேட்டரி வந்து ப்ராப்ளமாக இருக்குதுன்னே அர்த்தம். அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்காதுங்க. இது வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணும்போது சார்ஜர் கம்மியாகலை அப்படின்னா இது வந்து பேட்டரி வந்து நல்லா நிற்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா மட்டும் வாங்குங்க. அப்புறம் தரக்கூடிய சார்ஜரை வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதிலேருந்து சார்ஜ் போடுங்க. அப்போ தான் வந்து அதில் உள்ள ப்ராப்ளம் எல்லாம் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த கேமரா பக்கத்தில் இவ்வளோ தான் போர்டு இருக்கும். இந்த போர்டில் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து வாங்காதுங்க. இது வந்து போர்டில் வந்து ஐசி ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் இந்த கேமரா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ரொம்பனா மினிமம் லைட்டு ஹீட் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக ஹீட் ஒரே பக்கத்தில் மட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ ஃபுல்லாக இல்லாமல் இந்த இடத்துல மட்டும் நல்லா ஹீட்டாக இருக்குது அப்படின்னா, இங்கெல்லாம் ரொம்ப லைட்டாக ஹீட்டாக இருக்குது, இந்த இடத்துல அதிகமாக ஹீட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்காங்க. இதுக்குள்ளே வந்து ஐசி ப்ராப்ளம் இருக்கும். கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு மொபைல் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கேமரா பாருங்கள். இதோட கேமரா வந்து நீங்கள் வந்து நீட்டாக செக் பண்ணிவிடுங்க. சில நேரம் கேமரா வந்து ரொம்ப பிளர் அடிச்சிட்டு இருக்கும். நம்ம பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், இந்த கேமரா வந்து நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி கேமராலாம் ஓப்பன் பண்ணி சிம் கார்டு போட்டு காலிங் எல்லாம் பண்ணி மைக் ஒர்க் ஆகுதா, அது மாதிரி பேசிக்காக உள்ள எல்லாமே பாருங்கள். மற்றபடி டச் மாற்றுறாங்க, டச் வந்து புது டச் மாற்றிருக்காங்க அப்படின்னா கேம் எல்லாம் விளையாடுறவங்களுக்கு வந்து இது வந்து ப்ராப்ளத்தை கொண்டு வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்பிளே வந்து மாற்றின டிஸ்பிளேயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேம் ஆடும்போது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே டச் பண்ணால் அங்கங்கே போகும். அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வந்துருக்குது. அதனால் நீங்களும் இதை கேம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதை ஒரு இன்ஸ்டால் பண்ணி லைட்டாக உங்கள் கேம் வந்து விளையாடி பாருங்கள். மொபைல் வந்து ரொம்ப ஹீட் ஆகுதா, அப்புறம் வந்து அங்கங்கே போகுதா, கரெக்டாக வருதுன்னு எல்லாம் பார்த்துட்டு வாங்க. வாங்கின பிறகு மாற்ற மாட்டாங்க. அதனால் வந்து முதல்ல இதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம பேஜை வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுருங்க.